வணக்கம், நான் உங்கள் ஃபினிக்ஸ் இந்தியா சதீஷ். வெகு வேகமாக ஏறின தங்கமும் வெள்ளியும் வெகு வேகமா ரிவர்ஸ் வந்தா எப்படி இருக்கும்? அதோட இன்னைக்கு நம்ம மார்க்கெட் அப்டேட் தான் பார்க்க போறோம். சென்செக்ஸ் 82,500 க்ளோஸ் ஆயிருக்கு, 328 புள்ளிகளை ஆட் பண்ணிருக்கு. நிப்டி 25,287 க்ளோஸ் ஆயிருக்கு, 103 புள்ளிகளை ஆட் பண்ணிருக்கு. ஒட்டுமொத்தமா பார்க்கும்போது இந்த வாரத்துல 391 புள்ளிகளை நிப்டி ஆட் பண்ணிருக்கு. நிப்டி 50ல டாப் கெய்னர்ஸ் சிப்லா, ஸ்டேட் பேங்க், மாருதிலாம் இருக்காங்க. அரௌண்ட் 1.3% வரைக்கும் பாசிட்டிவ் க்ளோஸ்ல இருக்கு. டாடா ஸ்டீல், டிசிஎஸ், ஹெச்டிஎஃப்சி லைஃப், டெக் மஹிந்திரா நெகட்டிவ் செட்லயே இருக்காங்க. வாராந்திர அடிப்படையில மேக்ஸ் கல்விகார் அரௌண்ட் 8% மேல பாசிட்டிவ் க்ளோஸ்ல இருக்கு. ஹெச்சிஎல் டெக்கும் நல்ல பாசிட்டிவா பதிவு பண்ணிருக்கு. வீக்லி வைஸ் டாப் லூசர் டாடா மோட்டார்ஸ், ட்ரெண்ட், ஹெச்டிஎஃப்சி லைஃப் இருக்காங்க. அதிலும் டாடா மோட்டார்ஸ் அரௌண்ட் 5% மேல நெகட்டிவ் க்ளோஸ்ல இருக்கு. மார்க்கெட்டை விட்டு வெளியே போயிட்டு எஃப்ஐக்கள் இந்த வாரம் தான் கொஞ்சம் கொஞ்சமா வாங்கிட்டு இருக்காங்க. நேத்து 1300 கோடி ரூபாய் அளவுக்கு வாங்கியிருந்த எஃப்ஐக்கள் இன்றைக்கும் 400 கோடி ரூபாய்க்கு மேல இந்திய மார்க்கெட்ல பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்க. ஆனா டாலருக்கு எதிராக இந்தியன் ரூபியோட வீக்னஸ் நிக்கலன்னு தான் சொல்லணும். இன்றைக்கும் 88 ரூபாய் 66 காசுகள்ல டாலருக்கு எதிராக இந்தியன் ரூபி க்ளோஸ் ஆயிருக்கு. போதுங்கிற அளவுக்கு தங்கம் விலை ஏறிடுச்சுன்னு நான் நினைக்கிறேன். மார்க்கெட்ல தங்கத்தோட விலை கொஞ்சம் இறங்கி இருக்குங்க. ஒரு கிராம் 85 ரூபாய் நேற்றைய விலை கம்பேர் பண்ணும்போது இறங்கி இருக்கு. 22 கேரட் நகை தங்கம் ஒரு கிராம் 11,340 ரூபாய்க்கு ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. 24 கேரட் தங்கத்தை பொறுத்தவரை 12,371 ரூபாய்க்கு ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. நான் தங்க இறங்குன்னு சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, கடந்த 2 வாரத்துக்கு முன்னால வரைக்கும் தங்கம் கிராஜுவலா அதனுடைய டிமாண்டோட அடிப்படையில ஏறிட்டு இருந்துச்சு. ஆனால் லாஸ்ட் 2 வாரமா பேனிக் பையிங் இருந்த மாதிரி தான் எனக்கு தோணுது. இருந்தாலும் அது என்னோட சொந்த கருத்து தாங்கிறத மறந்துடாதீங்க. அதனாலதான் என்னோட எக்ஸ்பெக்டேஷன் மார்க்கெட் இதுல 10-20% மேல கரெக்ட் ஆனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. ஏற்கனவே நாம 2 நாளைக்கு முன்னாலேயே சில்வர் 1 கிலோ 2 லட்சம் ரூபாய் போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருந்தோம். இன்றைக்கு 1 கிலோ சில்வர் 1,84,000 ரூபாய்க்கு ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. நேற்றைய விலையை கம்பேர் பண்ணும்போது 7,000 ரூபாய் விலை அதிகமாயிருக்கு, குறையல. தங்கம் விலை குறைஞ்சிருக்கு, சில்வர் விலை ஏறி இருக்குங்கிறத ஞாபகத்துல வச்சுக்கோங்க. தங்கம் விலை குறையும் பட்சத்துல சில்வரும் படிப்படியா குறையறதுக்கு வாய்ப்புண்டு. அந்த படிப்படிங்கிறது எப்படி ஒரு நாளைக்கு 7,000 ரூபாய் 10,000 ரூபாய் சில்வர்ல ஏறுதோ அதே மாதிரி இருக்கும். சோ இதுல இன்வெஸ்ட் பண்றவங்க ரொம்ப கேஷியஸா இருக்கணும். தங்கம் கண்டினியூவா ஏறும்போது, சில்வர் கண்டினியூவா ஏறும்போது எவ்வளவு ஹாப்பினஸ் இருக்குதோ அதே மாதிரி மார்க்கெட் இறங்கும் போதும் அது ரொம்ப ஸ்ட்ராங்கா ரொம்ப டீப்பா இருக்கும். ஸோ அதை தாங்கக்கூடிய அளவுக்கு இருக்கணும். ஏன்னா நம்ம இந்தியாவை பொறுத்தவரை பேனிக் பையிங் அதிகமா இருந்திருக்கு. அதுவும் ஜுவல்லரியா ரொம்ப ரொம்ப அதிகமா இருந்திருக்கு. இன்வெஸ்டர்ஸா இருக்கக்கூடியவங்க எந்த டைம் எக்ஸிட் ஆகணுங்கிறது தெளிவா இருப்பாங்க. ஸோ அவங்க எக்ஸிட் ஆகிடுவாங்க. ஆகஸ்ட் 1ஆம் தேதி வாக்குல 24 கேரட் தங்கத்தை பொறுத்தவரை 10,000 ரேஞ்சில தான் 1 கிராம் ட்ரேட் ஆயிட்டு இருந்துச்சு. ஆனா 12,500 ரூபாய்க்கு இன்னைக்கு 1 கிராம் ட்ரேட் ஆகுதுன்னா இந்த 60 நாள்ல 25% கோல்டு ஏறி இருக்குங்க. சரி, தங்கம் தான் ஏறுது, சில்வர் என்ன இருக்குன்னு பார்த்தா ஆகஸ்ட் 1ஆம் தேதி இந்தியால 1 கிலோ சில்வர் 1,23,000 ரூபாய்க்கு ட்ரேட் ஆயிருந்துச்சு. இன்னைக்கு 1 கிலோ 1,84,000. இந்த 2 மாச கேப்ல ஏறத்தாழ 1 கிலோ 61,000 ரூபாய் சில்வர்ல விலை ஏறி இருக்கு. ஏறத்தாழ 50% இந்த 2 மாசத்துல ஏறி இருக்குங்க. அதுவும் குறிப்பா செப்டம்பர் 18ஆம் தேதி 1,41,000 ரூபாய் இருந்தது. 43,000 ரூபாய் இந்த 20 நாள் கேப்ல மட்டுமே ஏறி இருக்கு. இதனாலதான் நான் திரும்பவும் சொல்றேன், இப்ப நடக்கிறது ஹெல்த்தியான ஏற்றம் கிடையாது. இது முழுக்க பேனிக் பையிங் தான் இருந்துட்டு இருக்கு. கோல்டு சில்வர் மார்க்கெட் ரிவர்ஸ் வரும்போது வெகு வேகமா இறக்கம் இருக்கும். ப்ராப்பரான இன்வெஸ்டர்ஸ் அல்லது எப்படி வெளியே வரணும்னு அவங்களுக்கு தெரியும். பேனிக் பையிங்ல எமோஷனல் பேஸ்ல வாங்கி கூச்சி வச்சிருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு எக்ஸிட் ஆகுறதுக்கும் வழி இல்லாம இருக்கும். அதனாலதான் எப்பவுமே நம்ம சொல்றது, உங்க போர்ட்போலியோல சம் அலோகேஷன் 5 10 உங்களோட ரிஸ்க் இருக்குது அந்த மாதிரி தான் இருக்குன்னு தவிர என்டையர் பணத்தையும் கொண்டு போய் கோல்டுலயோ சில்வர்லயோ பண்ணாதீங்கன்னு சொல்றோம். ரெண்டுமே தேவையான அசட் தான். ஆனா அளவுக்கு மிஞ்சினா அமிர்தம் நஞ்சுங்கிற மாதிரி அளவோட இதுல வச்சுக்கோங்க. எதுவா இருந்தாலும் நாம எப்பவும் சொல்ற மாதிரி இது முழுக்க எஜுகேஷன் பர்பஸ் மட்டும் தான் நட ரெக்கமெண்டேஷன். எப்பவும் சொல்ற மாதிரி வேற 100 ரூபாயில இருந்து கூட ஸ்டாக் மார்க்கெட், மியூச்சுவல் ஃபண்ட், ETF இன்வெஸ்ட் பண்ண முடியும். இந்த மாதிரிப்பட்ட சிம்பிளான இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குங்கிறது எல்லா மக்களுக்கும், குறிப்பா யங்ஸ்டர்ஸ்க்கு ரீச் ஆகணும். இந்த வீடியோ டே டு டே போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ வேல்யூபிள்னு ஃபீல் பண்ணீங்கன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்ககிட்ட ஏதாச்சும் கேள்வி என்கிட்ட கேட்கணும்னு இருந்துச்சுன்னா கேளுங்க. அதை பத்தி நான் அடுத்த வீடியோ மேக் பண்றேன். See you tomorrow. Another super topic.